வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இந்த நாள் தகவலை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம டெலகிராம் சேனலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாகவே நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும். அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான எல்லா தகவல்களுமே டெய்லி அப்டேட் பண்ணிடுவோம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்றைய நாள் தகவல் பார்க்கலாமா? முதல்ல இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது ஜனவரி 28 இன்றைய நாளில் என்ன 2 முக்கியமான நாளுங்க. ஒன்று டேட்டா ப்ரொடக்ஷன் டே, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் டே. அதாவது டேட்டா ப்ரொடக்ஷன் டே அப்படின்னா அதோட தீம் பார்த்திங்கன்னா உங்கள் தரவை கட்டுப்படுத்தவும். டேட்டா ப்ரொடக்ஷன் டேனால் நம்மளோட தகவல் தாங்க. நம்மளோட தகவலை நம்ம பாதுகாத்துக்கிறது. அது உலகளவுலையும் சரி, உலகளவில் உள்ள நாடுகள்லையும் சரி, தனிப்பட்ட ஒரு பர்சனலாக இருந்தாலும் சரி, அவங்களோட தரவுகளை திருடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. எப்படியோ நம்ம தகவலை நமக்கு எதிராகவே திருப்புறாங்க. அது நமக்கே நல்லா தெரியும். நம்ம இரும்பு திரைப்படத்தில் பார்த்த மாதிரி பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்போம், கேஷை நமக்கு இதாக இருக்கும், சேங்ஷன் ஆகிருக்கும். ஆனால் பணம் நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் நாம் தான் அதை கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட தகவல் தான் அங்கே இருக்கும். அந்த அளவுக்கு தகவலை திருடி நமக்கு எதிராகவே யூஸ் பண்ணுறதுக்கு அதோட விழிப்புணர்வு யூஸ் பண்ணுற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதோட விழிப்புணர்வுக்காக தான் இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் டே. அதோட தீம் தான் உங்கள் தரவை கட்டுப்படுத்தவும். 2வது இன்டர்நேஷ்னல் ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் டே. அதாவது கார்பன் டை ஆக்சைடுங்கிற வாயுனால் எவ்வளோ உலகம் அதாவது பூமி எந்த அளவுக்கு வெப்பமயம் ஆகிறது அப்படிங்கிறத தான் சொல்கிறது தாங்க இந்த விழிப்புணர்வு தாங்க இது. அதோட தீம் என்னென்னு பார்த்தோன்னா, ஆக்ட் நவ் பீக் எமிஷன்ஸ் பீக் சேஞ்ச். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்குது பார்த்திங்களா, அதை கட்டுப்படுத்தவும் குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த நாளை நம்ம விழிப்புணர்வு நாளாக நம்ம நினைவு கூர்றோம். அதாவது உலகத்தில் 2024 ஆண்டு உலக வெப்பமய ஆண்டுன்னே சொல்லி தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி வாயுக்கள்னால கேஸ்னால் வெளியிடுற அந்த கெடுதல் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லைங்க, நிறையா கேஸ் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபேக்ட்ரிஸ்லேயே யூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல்ஸ் வெளியிடுறதுனால நம்ம எவ்வளோ சுகாதார கேடு நடக்குது. அது இல்லாமல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கண்டங்களில் அதாவது பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் தண்ணியெல்லாம் மேலே ஏறுது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். இது இந்த ஒரு வாயுனால் மட்டும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வாயுக்களை இது பண்ணுறதுல யூஸ் பண்ணுறதை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். இதை நினைவு கூறுறதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் டே. அதோட தீம் தான் ஆக்ட் நவ் பீக் எமிஷன்ஸ் பீக் சேஞ்ச். வாயுக்களை குறைவாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் குறைவாக பயன்படுத்தணும். அதுக்காக இந்த டே. அடுத்த தகவல் வீரதீர செயல் வேளாண்மைக்கான சிறப்பு விருது. நம்ம நேற்று ஃபுல்லாக மத்திய அரசோட விருதுகளை பார்த்தோம். இன்றைக்கி மாநில அரசு கொடுத்த, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த சிறப்பு விருதுகள் பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, அண்ணா பதக்கம், அது யாருக்குன்னா வெற்றிவேல் அவர்களுக்கு. கோட்டை அமீர் பதக்கம், அது பார்த்திங்கன்னா எஸ்ஏ அமீர் அம்சா அவர்களுக்கு. வேளாண் துறை விருது, இது பார்த்தோம்னா முருகவேல் அவர்களுக்கு. சிறந்த காவல் நிலையங்கள், மதுரை, திருப்பூர், திருவள்ளூர், இந்த காவல் நிலையங்களில் சிறந்த காவல் நிலையங்களுக்கான பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு இந்த விருது எதுக்கு, என்ன அண்ணா பதக்கம்னா என்ன, கோட்டை அமீர் பதக்கம்னா என்ன, இதெல்லாம் எதுக்கு, யாருக்கு எதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். விருதுகள் என்ன அப்படின்னா, சமூகத்துக்கு சிறப்பான பங்களிப்பை செய்து வருவோருக்காக ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவின் போது அரசு சார்பில் விருது வழங்குறது தாங்க இந்த விருது. அண்ணா பதக்கம், இந்த மற்ற 3 விருதும். அது எதுக்கு அப்படின்னா, அண்ணா பதக்கம் அதாவது வீரதீர செயல், மத நல்லிணக்கம், வேளாண்மை, கள்ளச்சாராய ஒழிப்பு போன்ற பணிகளை திறம்பட செய்து வருவோருக்கு தான் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுது. குடியரசு தினத்தில் முதல்வரால் இது வழங்கப்படுது. அண்ணா பதக்கம் அப்படின்னா, வீரதீர மிக்க செயல்களை செய்து மானிட சமுதாயத்துக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவோருக்கு தான் இந்த பதக்கம் கொடுக்குறாங்க. இது பதக்கத்தோடு சேர்ந்து 1 லட்சத்திற்கான காசோலையும் தங்கமுலாம் பூசப்பட்ட பதக்கமும் அதோடு சேர்ந்து சான்றிதழும் இதுக்கு கொடுக்குறாங்க. இது நிகழாண்டில் இந்த விருது சென்னை மாவட்டத்தை
சேர்ந்த கா வெற்றிவேல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் இருக்கிறவர். அடுத்து பார்த்தோம்னா கோட்டை அமீர் பதக்கம் அமீர் பதக்கம் அமீர் அம்சாவுக்கே கொடுக்குறோம். அதாவது இவர் எதுக்கு அப்படின்னா சமுதாயத்தில் மத நல்லிணக்கத்துக்கு தொடர்ந்து வழி செய்து வரும் தனி நபருக்கு, இது பார்த்திங்கன்னா தனி நபர்களுக்காக கொடுக்கறது இந்த கோட்டை அமீர் பதக்கம். இதுக்கு வந்து 5 லட்சம் கொடுக்குறாங்க. அது காசோலை அதே மாதிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. அமௌண்ட் மட்டும் 5 லட்சம். இது யாருக்கு கிடச்சிருக்கு இந்த ஆண்டுன்னு பார்க்கலாமா? ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளிப்பட்டணத்தை சேர்ந்த எஸ்ஏ அமீர் அம்சா அவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு இந்த ஆம்புலன்ஸ் வச்சுருக்காருங்க. இவர் அதில் வந்து ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்திங்களா, விபத்துக்கு உண்டானவங்களுக்கு, அது இல்லாமல் யாருன்னே கேட்க அனாதையாக அந்த இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருமே இல்லை, அது அனாதை போனோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள கொண்டு போய் அவங்களோட பழக்க வழக்கப்படி சம்பிரதாயப்படி அவங்க எந்த மதத்தில் சேர்ந்தவங்களோ அவங்க சம்பிரதாயப்படி பழக்க வழக்கப்படி அவங்கள நல்லடக்கம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி தொண்டெல்லாம் அவர் செஞ்சிட்ருக்காரு. அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து அவருக்கு வந்து கோட்டை அமீர் பதக்கம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த பழக்கம் கொடுக்கப்படுதுங்க. அடுத்தது வேளாண் துறை விருது. இது யாருக்கு, இது எதுக்கு? அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது தான் சி நாராயணசாமி நாயுடு விருது. இதை வந்து ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. இது இந்த ஆண்டு யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா முருகன் அவருக்கு கொடுத்துருக்கோம். இதுக்குமே 5 லட்சம் பரிசு தொகை, தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் ப்ளஸ் சான்றிதழ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த நெல் உற்பத்தியில் வந்து இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வந்து அதிகமாக இல்லாமல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம அதிக அளவில் நெல் சாகுபடி செஞ்ச அந்த ஒரு இதுக்காக நாராயணசாமி நாயுடு பேரில் இந்த விருதை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து சிறந்த காவல் நிலையங்களில் சிறப்பு பணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி மதுரை, திருப்பூர், திருவள்ளூர் இந்த காவல் நிலையங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த காவல் நிலையங்களுக்கான பதக்கம் கொடுத்துருக்காங்க, கோப்பை கொடுத்துருக்காங்க. இது யார் வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காவல் நிலையத்தோட உயர் காவல் அதிகாரிகள் வந்து இதை வாங்கிட்டு போனாங்க. மதுரை தான் ஃபஸ்ட்டு, திருப்பூர் செகண்டு, திருவள்ளூர் 3ஆவதுங்க. அடுத்தது விளையாட்டுத்துறைக்கு முதல் பரிசு. நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் குடியரசு தின விழாவில் அணிவகுப்பில் ஊர்வலம்லாம் வந்திருக்கும். அந்த வண்டியெல்லாம் ஊர்வலம் வந்திருப்போம், பார்த்துருப்போம் நம்ம. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விளையாட்டுத்துறைக்கு சார்பாக இந்த வண்டிக்கு தாங்க முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. நம்ம விளையாட்டுத்துறை யாரோடையதுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த விருதும் வந்து அவருக்கு தான் போய் சேரும். இதை வந்து தமிழக தலைமைச் செயலகத்தில் வந்து முதல்வர் வந்து அவர்களுக்கு கொடுத்தாங்க. முதல் பரிசு எத்தனை வண்டி வந்திருக்கும், 18 சம்திங் வந்திருக்கும். அதில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த வண்டிக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. 2வது பார்க்கும்போது காவலுக்கு, 3வது பார்க்கும்போது இந்த இதுக்குங்க இந்து அறநிலைய சார்பாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம டெம்பிள்லாம் பாருங்கள், சாமிகளெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்காக அந்த வண்டி ஊர்வலத்துக்காக கொடுத்தது. முதல் விருது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் அவர்களால் பெற்றுக்கிட்டாரு. 2வது வந்து காவல் அப்படிங்கிறதுனால அது முதல்வருடைய டிபார்ட்மெண்ட்டு. 3வது சேகர்பாபு அவர்கள் வந்து வாங்கிட்டார். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அணிவகுத்த அலங்கால ஊர்திகளில் முதலிடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை தட்டி சென்றது. 2வது மற்றும் 3வது இடங்களே முறையே காவல் இந்து சமய அறநிலையத்துறைகள் பெற்றன. அடுத்தது இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் பேர் கேஎம் செரியன். இவர் வந்து இந்தியாவில் இதய பைபாஸ் சிகிச்சையில் முதல்ல மேற்கொண்டு சாதனை படைத்த டாக்டருங்க. டாக்டர் கேஎம் செரியன் 82. இவர் நேற்று இறந்துட்டார். இவரோட சாதனைகள் என்னன்னு பார்க்கலாங்களா? மருத்துவத்துறையில் ஆற்றிய அளப்பரிய சேவையை பாராட்டி அவருக்கு பத்மஸ்ரீ வழங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் சாதனை பண்ணியிருக்காருங்க கேஎம் செரியன். இவர் அவரோட ஊர் எங்கே பிறந்தார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேரள மாநிலம் காயங்குளத்தில் 1942 பிறந்த இவர் அதுக்கு பின்னாடி இதய அறுவை சிகிச்சையில் FRACS அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு. அதன் பின்னாடி உலகத்தரத்தில் இருதய அறுவை சிகிச்சைகளை செய்வதில் கைத்தேர்ந்தவராக உருவெடுத்திருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தனது 26வது வயதிலேயே திறந்த நிலை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார் டாக்டர் கேஎம் செரியன் அவர்கள்.
அதுபோல் சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் 1975 இந்தியாவின் முதல் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு உலகத்தோட கவனத்தையே ஈர்த்திருக்காரு. அதே போல் தனியார் மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்தவர்களோட உறுப்புகளை தானம் பெறுவது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பிறகு இப்போ வந்து சட்டம் ஆயிடுச்சுங்க. அது ஆனதுக்கப்புறம் நாட்டிலேயே முதன்முறையாக இதய மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு மருத்துவ உலகை வியப்பில் ஆழ்த்திய புதிய பெருமையையும் மருத்துவ உலகை வியப்பில் ஆழ்த்திய பெருமையையும் கேஎம் செரியனியை சேரும்னு சொல்லியிருக்காங்க. இவர் அந்தளவுக்கு சாதனை பண்ணியிருக்காருங்க. இப்போ பைபாஸ் சர்ஜரிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது சாதாரணமாக விஷயமாயிடுச்சு. ஆனால் அப்போது அது வந்து அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அவ்வளோ சாதாரணமாக அதை செஞ்சுருக்காரு. அப்படிங்கிறதுக்காக தான் இவருக்கு இந்த பத்மஸ்ரீயெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அடுத்தது டேட்டா சென்டர். இது என்ன டேட்டா சென்டர்? இதுதாங்க. இது எதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது யார் எங்கே கட்ட போகிறாங்க அப்படிங்கிற விவரம் தான் பார்க்க போகிறோம். டேட்டா சென்டரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டரை ரிலையன்ஸ் குரூப், அம்பானி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கட்ட போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் ஜாம்நகரில் கட்ட போகிறாங்க. அதாவது குஜராத் ஜாம்நகரில் கட்ட போகிறாங்க. இதோட விவரம் என்ன அப்படின்னா, இந்தியா அரசு சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இது சம்பந்தமான திட்டங்கள் மற்றும் துறையில் பணியாற்றும் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சுமார் $1.2 பில்லியன் முதலீடு செய்யும் என்று அறிவித்துள்ளது. கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற முதலீடு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதில் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியாவில் பல பெரிய தரவுத்தள மைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தரவுத்தள மையம் இருக்குங்க. இதில் உலகிலேயே பெருசுன்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டரை நம்மால் ரிலையன்ஸ் குரூப் அம்பானி வந்து கட்ட போகிறாரு. அதோட தகவல் என்னன்னு பார்க்கலாம். முகேஷ் அம்பானி உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டர் குஜராத் ஜாம்நகரில் கட்டப்பட போகுது. இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜிக்கு இது மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குன்னும் NVIDIA அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இவங்க உலகத்தரமான செமிகண்டக்டர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அது அங்கேருந்து தான் இந்த இதுக்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அந்த நிறுவனத்தோட கைகோத்து தான் இவங்க வந்து இதை தொடங்க போகிறாங்க. இதுக்கு தேவையான இந்த டேட்டா சென்டருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இவங்க வாங்க போகிறாங்க. அதாவது NVIDIA அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து இவங்க வந்து இதை செய்ய போகிறாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் ஏஐ மற்றும் டெக்னாலஜி வளர்ச்சிக்கான முக்கியமான தளமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டர் எங்கே இருக்க போது குஜராத்தில் ஜாம்நகரில் கட்ட போகிறாங்க. அடுத்த தகவல், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் ஆல்ரெடி இருக்குங்க. இந்த திட்டத்தோட கொஞ்சம் புதுமை பண்ணி ஒன்றிய அமைச்சகம் வெளியிட்ட இதில் வந்து மத்திய அரசு வெளியிட்ட தகவல், ஒன்றிய அமைச்சகத்தோட ஒப்புதலோட மத்திய அரசு வந்து வெளியிட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க இது, ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கோ அங்கேருந்து ரிட்டையர் ஆகும்போது, அதாவது 25 ஆண்டுகள் அவங்க பணியாற்றவங்களாக இருக்கணும். அப்போ அதிலிருந்து அவங்க ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது என்ன சம்பளம் வாங்கியிருந்தாங்களோ அதிலிருந்து பாதி, இப்போ 10,000 நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 அதிலிருந்து பாதி 5,000 அந்த மாதிரி அவங்களோட ஓய்வூதியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே 10 ஆண்டுகளுக்கு அதாவது இந்த ஸ்கீமில் அவங்க இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இது வந்து செல்லுபடியாகும். 25 ஆண்டுகள் பணியாற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க முடிஞ்ச அந்த என்ன சொல்கிறது ரிட்டையர் பீரியட், அந்த ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு வந்து கடைசியாக அவங்க என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதோட பாதி சம்பளத்தை வந்து மாதம் ஓய்வூதியமாக அவங்க வாங்கிக்குவாங்க. அதே போல் 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10,000 மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தோட இதுதாங்க. அடுத்த தகவல், பெலாரஸ் நாட்டோட அதிபராக மீண்டும் லுகஷென்கோ பெலாரஸ் நாடு கேள்விப்பட்டிருப்போமா, அந்த நாட்டோட அதிபராக மீண்டும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் பொறுப்பு வகித்து வராருங்க அலெக்சாண்டர் லுகஷென்கோ. இவர் தாங்க அது.
இவரை எதிர்த்து கடந்த வாரம் நடந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு அந்த நாட்டில். இவரை எதிர்த்து 4 பேர் வந்து போட்டி போட்டாங்க அதிபருக்கு. ஆனால் அந்த 4 பேருமே வந்து இவருக்காக சப்போர்ட்டாக பேசுகிறவங்களாம். தட் மீன்ஸ் ஜால்ரா போடுறவங்க. அது வந்து அப்படி போய் அவங்களோட சேர்ந்து இவங்க போட்டி போட்டு இது என்ன போய் ஜெயிக்கிறது, இது இந்த தேர்தலே வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி அதை தான் சொல்கிறாங்க. பெலாரஸ் அதிபராக மீண்டும் லுக்கஷென்கோ வந்திருக்காரு. பார்க்கலாம், இது அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதுங்க. இவர் வந்ததே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் என்ன அப்படின்னா, இவரோட பெலாரஸ் அதிபர் வந்து லுக்கஷென்கோ. இதை மட்டும் நாம் தெரிஞ்சுக்குவோம். அடுத்த தகவல், நாகாலாந்தில் நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டர். நம்ம மக்களை தேடி மருத்துவம் நம்ம திட்டம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்தில் நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டர். அது எதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். தலைநகர் ஹோஹிமா, நாகாலாந்தோட தலைநகர் ஹோஹிமாவில் நடைபெற்ற இந்த குடியரசு நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. அந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் இல கணேசனும் அந்த மாநிலத்தோட முதல்வர் நைபியூ ரியோ அவர்களும் நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டரை தொடங்கி வச்சுருக்காங்க. இதை வந்து முதல்வர் நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டர்னும் இப்போ பெயரிடப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவங்க மாதிரி தாங்க இதுவும். இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர். அந்த ஆப்ரேஷன் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னென்ன இருக்குமோ அதை என்ன சொல்கிறது, எல்லா வசதிகளும், ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே வந்து அந்த வண்டியில் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நகர்ப்புறத்திலிருந்து தள்ளி இருக்கிற கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கு கிடைக்கிற எல்லா மருத்துவ சேவைகளும் அவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாநிலத்தில் முதல்வர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முதல்ல நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டர் எங்கே அப்படின்னு கேட்டோம்னா நாகாலாந்தில் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். இதுதாங்க அந்த நடமாடும் ஆப்ரேஷன் தியேட்டரோட தகவல். அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம். இது எதுக்கு இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களோட உயர்கல்வி, ஒரே நிமிஷங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி, இதை தான் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 5/9/2022 அன்று முதல் கட்டமாகவும் 8/2/2023 அன்னைக்கு 2ஆம் கட்டமாகவும் துவக்கி வைக்கப்பட்ட சிறப்பாக செயல்படுத்தப்பட்டும் வருது. அதே மாதிரி தான் தமிழ் புதல்வன் திட்டமும் இப்போ செயல்படுத்தப்பட்டு வருது. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த வருடத்திலிருந்து இது வந்து செயல்பட்டுருக்குங்க. இது ரெண்டையும் நாம் ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் புதல்வன் திட்டமையும் இப்போ புதுமை பெண் திட்டத்தை எதுக்கு பார்க்குறோன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி வந்து அரச சலுகைகள் கொடுக்குறாங்க, மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட உயர்கல்விக்காக. யாரும் வீட்டில் சோர்ந்து போயிடக்கூடாது, படிக்க முடியாமல் போயிடக்கூடாது, எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக நல்ல கல்வி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டம். இதை வந்து நல்லா பயன்படுத்திட்டு நிறைய பெண்களும் படிக்கிறாங்க, ஆண்களும் படிச்சுட்ருக்காங்க. இது இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் 7.5%. இது எதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னா, இந்த தொழிற்கல்வின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஐடி இது இல்லைங்க, இன்ஜினியரிங், இன்ஜினியரிங், மருத்துவம், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், அப்புறம் சட்டம், மருத்துவம், இந்த மாதிரி சம்மந்தமான தொழில் சம்மந்தமான படிப்புகளை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து படிக்க முடியாமல் போயிடக்கூடாது. எல்லாராலையும் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டரோ படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, ஏழை மாணவர்களுக்கு படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, தமிழ்நாடு அந்த இடத்துலையும் வந்து தமிழக முதல்வர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எப்படி மாதந்தோறும் 1000 ரூபா இது கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி 7.5% இட ஒதுக்கீட்டில் முழுசாகவே அவங்க வந்து அந்த ஃபீஸ் அவங்களே ஏற்றுக்குவாங்க. அந்த பையனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் அவங்களே கட்டுவாங்க, டியூஷன் ஃபீஸும் அவங்களே, அதாவது கவர்மெண்ட்டே கட்டுவாங்க. இதில் மொத்தமாக 40,160 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம இந்த செய்தி இந்த தகவலை நம்ம இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே புதுமை பெண் திட்டம் இருக்குது, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது. இது ரெண்டுமே இந்த பசங்களுக்கு, அதாவது அரசு ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்காக, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மறுபடியும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டத்தில் இதுவும் ஒன்று. இந்த 7.5% ஒன்று. 7.5% இடஒதுக்கீட்டில் தான் வந்து அவங்க வந்து முழுசாக ஃப்ரீயாக படிக்கிறாங்க.
இன்றைக்கான தகவலெல்லாம் முடிஞ்சுதுங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.